நம்ம நம்பிக்கை என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த விஷயத்துல உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் நீங்க உங்க வாழ்க்கையில சந்திக்கச்சு, அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்க அறிக்கையிட்டு விசுவாசித்து அதுல உறுதியா இருந்து நீங்க ஜெபிக்கரிச்சே நிச்சயமா அதை பெற்றுக்கொள்வீங்க. ஏன்? உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில இல்ல, அவர் பேர்ல இருக்கிற நம்பிக்கையில. ஏன்னா அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். நானும் நீங்களும் உண்மை உள்ளவர்களா இருக்கோம்னு இல்ல, அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறதுனால அவர் நமக்காக கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக இப்ப உங்களுக்கு அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறாதது மாதிரி இருக்கலாம், சூழ்நிலை என்னமோ பாரி இருக்கலாம். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தாருன்னா அதற்கு எதிர்மறையான காரியங்கள் தான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். ஆனா அந்த நேரத்திலயும் நீங்க அந்த விசுவாசத்துல சோர்ந்து போகாதபடிக்கு அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நீங்க விசுவாசித்து, கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கையிட்டு உங்க வாயினால அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணி நீங்க காத்து கொண்டிருக்கச்சே நிச்சயமா அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நம்ம பெற்றுக்கொள்வோம். என்னவா? அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமீன்.